வகுபடும் தன்மை விதிகள் பார்க்கலாம். இரண்டால் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் 1ஆம் இலக்கம் 2, 4, 6, 8, 0 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணாக இருந்தால் அது எண் 2ஆல் வகுபடும். மூன்றால் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுபடும் எனில் அந்த எண் இந்த 3ஆல் வகுபடும். நான்கால் வகுபடும் தன்மை. ஓர் எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 4ஆல் வகுபடும். குறிப்பாக கடைசி 2 இலக்கங்கள் 0 இருந்தாலும் கூட அது 4ஆல் வகுபடும். ஐந்தால் வகுபடும் தன்மை. ஒரு எண்ணின் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 என்று இருந்தால் அந்த எண் 5ஆல் வகுபடும். ஆறால் வகுபடும் தன்மை. ஒரு எண்ணானது 2 மற்றும் 3ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 6ஆலையும் வகுபடும். ஏழால் வகுபடும் தன்மை. ஒரு விதி இருந்தால் கூட அது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்வதால் நார்மலாக வகுபடும் தன்மை சிறப்பாகும். எட்டால் வகுபடும் தன்மை. ஒரு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 8ஆல் வகுபடும். குறிப்பாக கடைசி 3 இலக்கங்கள் 0 இருந்தாலும் அது 8ஆல் வகுபடும். ஒன்பதால் வகுபடும் தன்மை. ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 9ஆல் வகுபடும். குறிப்பாக 9ஆல் வகுபடும் எண்கள் அனைத்தும் 3ஆலும் வகுபடும். பத்தால் வகுபடும் தன்மை. ஒரு எண்ணின் 1ஆம் இலக்கம் 0 எனில் அந்த எண் 10ஆலையும் வகுபடும். 10ஆல் வகுபடும் என்றால் அனைத்தும் 5ஆலையும் வகுபடும். 11ஆல் வகுபடும் தன்மை. ஓர் எண் 11ஆல் வகுபட அவ்வெண்ணின் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் வேறுபாடு 0ஆகவோ அல்லது 11ஆகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுபடும்.